அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 8 துவங்கி ஆரோன் அவர் தம் மகன்கள் ஆகியோரின் திருநிலைப்பாடு. ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனையும் அவனுடன் அவன் புதல்வரையும் வரவழைத்து உடைகளையும் திருப்பொழிவு எண்ணெயையும் பாவம் போக்கும் பலிக்காக ஒரு காளையையும் 2 ஆட்டு கிடாய்களையும் மற்றும் ஒரு கூடையில் புளிப்பற்ற அப்பங்களையும் கொண்டு வர செய். மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் முன் கூடி வர செய் என்றார். மோசே தமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தார். சந்திப்பு கூடார நுழைவாயிலில் முன் கூட்டமைப்பு குழுமிய பொழுது மோசே கூட்டமைப்பினிடம் இக்காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் என்று கூறி ஆரோனையும் அவர் புதல்வரையும் வரவழைத்து தண்ணீரில் குளிக்க செய்தார். உள்ளங்கியை உடுக்க செய்து இடைக்கட்சியை கட்டி மேலங்கியை அணிவித்து ஏப்போத்தை அவர் மேல் போட்டு ஏப்போத்தின் கைவண்ண பட்டையை அவருக்கு கட்டி மார்பு பட்டையை அவருக்கு அணிவித்து அதில் ஊரிம் தும்மிம் ஆகியவற்றை வைத்து தலையில் பாகை அணிவித்து பாகையின் மேல் முன்பக்கம் புனித பொன்முடியான பொற்பட்டத்தை கட்டினார். பின்னர் மோசே திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திருவுறைவிடத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார். திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 முறை தெளித்து பலிபீடத்தையும் அதன் அனைத்து கருவிகளையும் நீர்த்தொட்டியையும் அதன் தாங்கியையும் புனிதப்படுத்தும்படி திருப்பொழிவு செய்து ஆரோனின் தலையின் மேல் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் வார்த்து அவரை திருநிலைப்படுத்தும்படி அவருக்கு அருள் பொழிவு செய்தார். ஆண்டவரது ஆணைப்படி மோசே ஆரோனின் புதல்வரை வரவழைத்து அவர்களுக்கு கோடிட்ட உள்ளாடைகளை உடுத்துவித்து இடைக்கச்சைகளை கட்டி தலையில் பாகை அணிவித்தார். பின்னர் பாவம் போக்கும் பலிக்கான காளையை அவர் கொண்டு வந்தார். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் புதல்வரும் தங்கள் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளை சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பாவ கிழவாய் நிறைவேற்றி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றி கரை நீக்க பலி செய்வதற்காக அதை புனிதப்படுத்தினார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த சவ்வையும் 2 சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் பலிபீடத்தில் மோசே எரித்தார். காளையின் தோலையும் இறைச்சியையும் சாணத்தையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிட்டு கொளுத்தினார். பின்னர் அவர் எரிபலியிற்கான ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார். அதன் மீது ஆரோனும் அவன் புதல்வரும் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்திலே மேல் சுற்றிலும் தெளித்தார். ஆட்டுக்கிடாய் துண்டிக்கப்பட்டது. மோசே அதன் தலையையும் துண்டுகளையும் கொழுப்பையும் எரித்து குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவிய பின்னர் ஆட்டுக்கிடாய் முழுவதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் எரிபலியாக எரித்தார். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி. பின்னர் அவர் திருநிலைப்பாட்டிற்குரிய அடுத்த ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார். அதன் தலை மீது ஆரோனும் அவன் புதல்வரும் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் சிறிது எடுத்து ஆரோனின் வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசினார். பின்னர் அவர் ஆரோனின் புதல்வரை வரவழைத்து அவர்களுடைய வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலும் வலக்கால் பெருவிரலும் சிறிது இரத்தத்தை பூசி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பு வாளையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரின் மேலிருந்த செவ்வையும் 2 சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து ஆண்டவர் திருமுன் வைத்திருக்கும் புளிப்பற்ற அப்பக்குடியில புளிப்பற்ற நெய்யப்பட்ட ஒன்றும் எண்ணெயில் தோய்த்த அப்பம் ஒன்றும் அடை ஒன்றும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் வலது முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவற்றை எல்லாம் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவரது புதல்வருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அசைத்து அவற்றை அவர்கள் உள்ளங்கைகளில் எடுத்து பலிபீடத்தின் மேல் இருந்த எரிபலியோடு எரித்தார். இது திருநிலைப்பாட்டு பலி. இதுவே ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க பலி. பின்னர் மோசே நெஞ்சு கறி எடுத்து அதை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அசைத்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறு
திருநிலைப்பாட்டுக்கான ஆட்டுக்கிடாயில் அது மோசேயின் பங்காயிற்று. மோசே திருப்புழுவு எண்ணெயிலும் பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் சிறிது எடுத்து ஆரோன் மேலும் அவர் தம் உடைகள் மேலும் ஆரோனின் புதல்வர் மேலும் அவர்கள் உடைகள் மேலும் தெரித்தார். இவ்வாறு ஆரோனையும் அவர் உடைகளையும் அவர் புதல்வரையும் அவர்கள் உடைகளையும் புனிதப்படுத்தினார். பின்னர் மோசே ஆரோனையும் அவர் புதல்வரையும் நோக்கி, நான் கண்டறிட்டவாறு அந்த இறைச்சியை சந்திப்பு கூடார நுழைவாயில் முன்பாக சமைத்து அத்துடன் திருநிலைப்பாட்டு காணிக்கை கூடையில் இருக்க அப்பத்தையும் உண்பீர்கள். இறைச்சியிலும் அப்பத்திலும் நெருப்பில் இட்டு கொளுத்தி விடுங்கள். திருநிலைப்பாட்டு நாள் முடியும் வரை 7 நாள்கள் சந்திப்பு கூடார நுழைவாயிலை விட்டு நீங்காதீர்கள். 7 நாள் நீங்கள் புனிதப்படுத்தப்படுவீர்கள். இவ்வாறு செய்யப்பட்டது உங்கள் கரையை நீக்குவதற்காக ஆண்டவர்கள் கட்டளையிட்டதாகும். நீங்கள் சாகாதபடி 7 நாள்கள் இரவும் பகலும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவருக்காக காவல் காப்பீர்கள். இதுவே நான் பெற்ற கட்டளை என்றார். மோசேயின் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் ஆரோனும் அவர் புதல்வரும் செய்தனர். 9வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். ஆரோன் பலி செலுத்தல். மோசே 8ஆம் நாளில் ஆரோனையும் அவர் புதல்வரையும் இஸ்ரவேலின் பெரியோர்களையும் வரவழைத்தார். அவர் ஆரோனிடம் கூறியது, நீ பாவம் போக்கும் பலியாக ஊனமற்ற ஒரு காளை கன்றையும் எரிபலியாக ஊனமற்ற ஒரு ஆட்டுக்கிடாயையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் திருமுன் கொண்டு வா. நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் திருமுன் பாவக்கிழவாய் பலிக்காக 1 வயது நிரம்பிய மறுவற்ற காளை கன்று ஒன்றையும் செம்மறிக்கிடாய் ஒன்றையும் நல்லறிவு பலிக்காக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் எண்ணெயோடு கூடிய உணவு படையல்களையும் கொண்டு வாருங்கள். ஏனெனில் இன்று ஆண்டவர் உங்களுக்கு தோன்றுவார். அவர்கள் மோசேயை கட்டளையிட்டவற்றை சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் அனைவரும் வந்து ஆண்டவர் முன்பாக நின்றனர். அப்பொழுது மோசே, நீங்கள் செய்யுமாறு ஆண்டவர் கட்டளையிட்டது இதுவே. ஆண்டவரது ஆட்சி எங்களுக்கு தோன்றும் என்றார். மோசே ஆரோனிடம், நான் பலிபீடத்தருகில் வந்து உன் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியும் செலுத்தி உனக்காகவும் மக்களுக்காகவும் கரைநீக்கம் செய்வாய். ஆண்டவர் கட்டளையிட்டபடி அதற்காக மக்கள் செலுத்த வேண்டிய பலியையும் செலுத்தி அவர்களுக்காக கரைநீக்கம் செய்வாய் என்றார். ஆரோன் பலிபீடத்தருகில் தமக்கென்று பாவக்கிழவாய் பலியாக காளை கன்று ஒன்றை அடித்தார். ஆரோனின் புதல்வர்கள் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர அவர் தம் விரலில் அதை தோய்த்து பலிபீடத்தில் கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்திற்கு அடியில் ஊற்றினார். பாவம் போக்கும் பலியின் கொழுப்பையும் சிறுநீரகங்களையும் கல்லிலிருந்து எடுத்த செம்பையும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து இறைச்சியையும் தோலையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிட்டு அழித்தார். பின்பு அவர் எரிபலிக்கிடாயை அடித்தார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். எரிபலியின் துண்டங்களையும் தலையையும் அவருடன் கொண்டு வந்தனர். அவைகளை பலிபீடத்தின் மேல் சுட்டு எரித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி இவற்றை பலிபீடத்தின் மேல் இருக்கும் எரிபலியோடு சுட்டெரித்தார். பின்னர் அவர் மக்களுக்கான பலியை பாவம் போக்கும் பலிக்கிடாயை கொண்டு வந்து அதை கொன்று முன்னதை போலவே பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார். பின்னர் அவர் எரிபலியை கொண்டு வந்து நியமத்தின்படியே செலுத்தினார். உணவு படையல்களை கொண்டு வந்து தம் கை நெறியை எடுத்து காலையில் செலுத்தும் எரிபலியோடு பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்தார். பின்னர் மக்களின் நல்லுறவு பலிகளாகிய காளைகளையும் கிடாயையும் கொன்று அவற்றின் இரத்தத்தை ஆரோனின் புதல்வர் அவரிடத்தில் கொண்டு வந்தனர். அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். காளையிலும் கிடாயிலும் இருந்து எடுத்த கொழுப்பு வாளையும் குடல்களையும் சிறுநீரகங்களையும் கல்லீரின் மேலிருந்த செவ்வையும் கொண்டு வந்து நெஞ்சுக்கரிகளின் மீது வைத்தார். கொழுப்பு பகுதிகளை பலிபீடத்தின் மேல் ஆரோன் சுட்டெரித்தார். நெஞ்சுக்கரியையும் வலது முன்னந்தோடையும் மோசே நியமித்தபடி ஆரோன் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அசைத்தார். பின்னர் ஆரோன் மக்களுக்கு நேராக தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார்.
தாம் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் கீழே இறங்கினார். மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தில் நுழைந்தனர். பின்னர் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர். அப்பொழுது ஆண்டவருடைய மாட்சி மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் முன்னிலையிலிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து பலிப்பிடத்தின் மேலிருந்த எரிபலியையும் கொழுப்பையும் விழுங்கியது. மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்து முகங்குப்புற விழுந்தனர். நாதாபு, அபிகு ஆகியோரின் பாவம். 10ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். ஆரோனின் புதல்வரான நாதாபும் அபிகுவும் தம் தூப காசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவருக்கு கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர். உடனே ஆண்டவரிலிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலேயே மடிந்தனர். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன். எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாட்சி கூறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாயிருந்தான். மோசே ஆரோனின் சிற்றப்பனாகிய உசியேரின் புதல்வராகிய மீசாவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் உங்கள் சகோதரின் சடங்கு தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாலிடத்துக்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார். மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்கள் சடலங்களை அவர்கள் உடைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு வெளியே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் இளையாசர் இத்தாமர் எனும் அவர் புதல்வரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தலைமுடியை கலைத்துக் கொள்ளவும் ஆடுகளை கிழித்துக் கொள்ளவும் வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதுக்கும் எதிராக அவரது சினம் மூலம் உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டி இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள். நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார வாயிலிருந்து எங்கும் செல்லாதீர்கள். ஆண்டவரது அருள் பொழிவு உங்கள் மீது இருக்கிறதே என்றார். அவர்கள் மோசேயின் வார்த்தையின்படியே செய்தார்கள். குருக்களுக்கான ஒழுங்குமுறைகள். ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் பொழுது திராட்சை ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். இது உங்கள் தலைமுறை தோறும் மாறாத நியமமாக விளங்கும். தூயதற்கும் தூய்மை அற்றதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டற்றதற்கும் வேறுபாடு தோன்றும். ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு கூறி அறிவித்த அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும். மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய எலையாசர் இத்தாமர் ஆகியோரிடம் கூறியது, நீங்கள் ஆண்டவரிடம் நெருப்பு பலிகளில் எஞ்சிய உணவுப் படவை எடுத்து பலிபிடத்து அருகில் புளிப்பற்றதாய் உண்ண வேண்டும். அது மிகவும் தூயது. அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும். ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் உமக்கும் உம் புதல்வருக்கும் உரிய பங்காகும். இதுவே நான் பெற்ற கட்டளை. ஆரித்தி பலியான நெஞ்சிக்கரியையும் உயர்த்தி படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடும் உம் புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள். இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் உம் புதல்வருக்கும் புதல்வியருக்கும் உரிய பங்காகும். உயர்த்தி படைக்கும் பலிப்பொருளான முன்னந்தொடையையும் ஆரத்தி பலிப்பொருளான நெஞ்சுக்கரியையும் நெருப்பு பலிப்பொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆரத்தி பலியாக அசைவாட்டுவார்கள். அது ஆண்டவரின் கட்டளைப்படியே உமக்கும் உம் புதல்வருக்கு மாறாத நியமமாக விளங்கும். இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பலிப்பொருளான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார். அது எரித்தழிக்கப்பட்டிருந்தது. எனவே மோசே ஆரோனின் எஞ்சிருந்த புதல்வராக எலியாசர் இத்தாமர் மீது கடும் சினம் சொன்னது, நீங்கள் பாவம் போக்கும் பலியை தூய தலத்தில் ஏன் உண்ணவில்லை? அது மிகவும் தூயதன்றோ? மக்கள் கூட்டமைப்பின் குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவரின் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார். அதன் இரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை. ஆகையால் நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும்.
உடனே ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பலியும் எரிபலியும் செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது. எனக்கு நேரிட்ட துன்பம் உமக்கு தெரியாதா? நான் பாவம் போக்கும் பலி என்று உண்டிருந்தால் அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்ததா இருக்குமோ என்றார். மோசே இதை கேட்டு அமைதி அடைந்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர் புஸ்தகம் 8, 9 மற்றும் 10 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா காலங்களில் உண்டாகட்டும். தொடர்ந்து தொடர் வேதாகத்துடன் இணைந்திருங்கள். கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.